படுத்தப்படக்கூடிய எல்லா அம்சத்திற்கு பின்னாலும் அல்லாஹ் ஒரு இயற்கை நியதியை வைத்திருப்பான். அதுபோன்று இந்த உலகத்தில் ஒரு முயற்சிக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நியதி என்னன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நோக்கமாக இலக்காக கொண்டு தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருப்பான் என்றால் தோல்வி வரும், அடி வரும், இழப்பு வரும், சரிவு வரும். அதையும் தாண்டி எழுந்து தொடர்ந்து அவன் நடந்து தனக்கான முயற்சியை செய்து கொண்டே இருப்பான் என்றால் நிச்சயம் அவன் நினைத்ததை, அவன் நோக்கமாக கொண்டதை அடைந்தே தீர்வான். அல்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ. ஒரு மனிதனுக்கு அவன் முயற்சித்தது உண்டு. அப்படித்தான் அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு நியதியை வைத்திருக்கிறான். விதிவிலக்குகள் இருக்கும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து பிரத்யேகப்படுத்தி சிலருக்கு தரக்கூடிய சோதனைகள், அவனுடைய பார்வையில் அவர்களுக்கு அவன் வழங்கக்கூடிய அருள்கள், அது வேற. பொதுவான மனித வாழ்வின் செயல்பாடுகளில் அல்லாஹ் வைத்திருக்கிற நியதி இதுதான். முயற்சித்தவருக்கு கடைசி வரைக்கும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டு இருந்தால் அந்த முயற்சியின் பலனை மனிதன் அடையும் வகையில் தான் அல்லாஹ் இந்த நிலை ஏற்படுத்தி இருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு, ஒருவர் ஹிஜ்ரத் செஞ்சு போறார், நாடு துறந்து போகிறார், அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்குமானதாக இருந்தால் அதற்கான பலனை அவர் அடைந்து கொள்வார். மன் கானத் ஹிஜ்ரத்துஹு லி துன்யா, எவருடைய ஹிஜ்ரத் இந்த உலகத்திற்காக, இந்த உலக நோக்கத்திற்காக இருக்குமோ, யுசிபுஹா, அவர் அதை அடைந்து கொள்வார். நோக்கம் இதுதாக இருந்து அதற்கான முயற்சி உன்னிடத்தில் இருந்தால் அதை நீ அடைந்து கொள்வாய் என்பதுதான் இறைவனின் வாக்கு. அப்ப நாம் மேற்கொள்ளக்கூடிய, நாம் எண்ணம் கொள்ளக்கூடிய நோக்கம் என்ன, அதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி என்ன, இதுல நம்ம மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். பலருக்கும் தங்களுடைய நோக்கங்கள் தெளிவில்லை, அல்லது நோக்கங்கள் தெளிவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகளில் உறுதி இல்லை. இப்படியான நிலைகளில் பல நபர்கள், பல மனிதர்களின் செயல்பாடுகள் இவ்வுலகத்தில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் ஏகத்துவவாதியாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்திருக்கிற, மறுமைதான் எங்களின் இலக்கு என்று நாம் இலக்காக்கி இருக்கிற நாம் நம்முடைய வாழ்வில் நோக்கத்தை தெளிவாகவும் அதற்கான முயற்சிகளை முனைப்பாகவும் செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நோக்கம் நல்லதா இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டே வேற. நோக்கம் நல்லது, ஒருத்தர் முயன்று முயற்சி செய்கிறார், அந்த முயற்சி தோல்வியிலேயே முடியுதுன்னு வைங்க, அது உண்மையிலே தோல்வி இல்லை.